இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். நான் வந்து 2 வாழைக்காய் நறுக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை சம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை பதத்துக்கு வேகட்டும். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்: 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு பல், கொஞ்சம் தேங்காய். இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, குறவரப்பாக அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டு வரேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், வாழைக்காய் வந்து வாயுனால நம்ம அவிச்சு இருத்துட்டா வாயு இல்லை. அதுக்கு தான் பூண்டு சீரகம் எல்லாம் சேர்க்குறது. இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும், வச்சிடலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், நம்ம தண்ணியை எடுத்துடலாம். காய் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து பருப்பு வந்து 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 வரமிளகாய், கடலைப்பருப்பு இருந்தால் 1 ஸ்பூன் போடலாம். இந்த கடலைப்பருப்பு இப்போ இல்லை, கடுகு உளுந்து பருப்பு மட்டும் போட்டுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, வந்து இப்போ வந்து வேக வச்சு எடுத்து தண்ணி இருக்க வாழைக்காயை வந்து கொட்டிடலாம். இது வந்து எல்லா குழம்புக்குமே வந்து இந்த காய் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மசாலா அரைச்ச பேஸ்ட்டு இந்த அளவுக்கு தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ லைட்டாக கொஞ்சம் போட்டலாம். காய் ரெடி ஆயிடுச்சு. உப்பு போட்டு நல்லா எல்லா பக்கமும் பெரட்டுற மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.